2, 3. Ta-da! Mettur Dam. தலைகீழாகத்தான் குதிப்பேன். உப்பு கருவாடு தானே இது? உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. எக்ஸ்ட்ரா உப்பு கண்டன் வாங்க. இது உப்பு கருவாடு. மட்டனில் போட்டால் உப்பு கண்டம், மீனில் போட்டால் உப்பு கருவாடு. ஒரு வழி அந்த கரையிலேருந்து அப்படியே வந்து பொறுமையாக பேக் வச்சுட்டு இங்கே வந்துட்டோம் மெயின் பிளேஸ். ஆஹா பாய் ஆச்சுன்னு போயிடும் போல புஷ்ஷுன்னு. ஓ இது வாத்தாது. இதான் கோழியில் செருப்பு போட்டால் பயங்கரமாக வழுக்கும்ப்பா. தயவுசெய்து செருப்புலாம் போட்டுறாதீங்க. இந்த ஹோட்டல் நேம் படிங்க பார்ப்போம். ஹோட்டல் முக்கு. மேட்டூர் குடும்ப உணவகமா ஹோட்டல் முக்கு. எல்லாம் வெளியடா பாய், கன்ஃபார்மா? பார்த்து 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 இன்னும் வேறு எதாவது இருக்கா? தங்கம் எதாவது இருக்கா? தங்கம் வயிறு எதாவது இருக்கா? பாரு எவ்வளோ இருக்குது ப்ரோ? இல்லை ப்ரோ, அது பித்தால ப்ரோ. இதெல்லாம் எப்படா இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அப்புறம் என்ன தொட விட்ட? நீ தொடலாம், நான் தொடக்கூடாது. ஆனால் உள்ளேருந்து பார்க்க வெள்ளி மாதிரி இருந்ததுல. இப்போ ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு 90% உங்களுக்கு மீன் தான். எல்லா வெரைட்டியும் கிடக்கு. டேம் ஐட்டம் மட்டும் தான். டேம் மீன் மட்டும் தான். சீ ஃபுட்லாம் கிடையாது. அது ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. ரோகு, கட்லா, பாறை, ஜிலேபி. ஃப்ரை மீன், குழம்பு மீன், குழம்பு தலை, மீல்ஸ் இருக்கும். டிஃபன் வேணுன்னா தோசை, ரோஸ்ட்டு, பூரி அந்தமாரி வெரைட்டியாக போட்டுக்கலாம். ஒரு ரூமில் போய் ஸ்டே பண்ணிட்டு அம்மா ஹோட்டல் சாப்பாடு நல்லா இருந்தது உண்மையில. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா மேட்டூர் டேமில் போயிட்டு குளிக்க போகிறோம். அப்படியே இந்த எருமை மாடெலாம் ஊறும் பார்த்தீங்களா, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி அப்படியே ஊறிட்டு வரலான்னு இருக்கிறோம். இருக்கிற சூடுலாம் தணிக்கலான்னு இருக்கிறோம். மேட்டூர் டேமில் வாழ்க்கையில் இப்போ தான் முதல் முறையாக ஃபஸ்ட் டைம் வரேன். பாய் நீங்கள்? நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதான் மேட்டூர் டேமு. மேட்டூர் டேமை காட்டுங்க பார்ப்போம். தெரியுதுங்களா? ஆமாம், பிகாஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் ஃபோனு, குவாலிட்டி ஆஃப் கேமரா. யாராக தான் காசு இருந்தால் எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுங்களேன்ப்பா. காண்டாதுப்பா. இந்த வீடியோ பார்க்குற யாராவது இருந்தால் என் மாதிரி இறக்கப்பட்டு இனிஷியல் பேமெண்ட் மட்டும் கட்டி ஐஃபோன் வாங்கி கொடுங்க. இஎம்ஐ நான் கட்டிக்கிறேன் மாதம் மாதம். நான் நல்ல உள்ளவங்க கொண்டவங்களை யாராவது இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சங்கடத்தை புரிஞ்சுக்கின்னு, என்னோடய கஷ்டங்களை புரிஞ்சுக்கின்னு யாராவது இருந்தீங்கன்னா ஒரே ஐஃபோன் ரொம்பலாம் தேவையில்லை. இப்போ வந்து 15 கூட தேவையில்லை. அதுக்கு முன்னாடி அந்த 14 வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷம் தான், ஹாப்பியாக இருப்பேன். 13 கூட போதும். ஆமாம், உங்களுக்கு நான் வேணால் உங்களை யார் வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பேனர் அடித்து ஒரு மாலை ஒன்று போட்டு டெய்லியும் வந்து பூஜை பண்ணுறேன் உங்களுக்கு. எதுக்குடா நீங்கள் சேலம் வந்தீங்க, சேலத்துலேருந்து எதிராக மேட்டூர் வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மேட்டூரில் சின்ன ஒரு வேலை ஒன்று, அதை முடிச்சுட்டு இப்போ மேட்டூர் டேம் வர மேட்டூர் வரைக்கும் வந்துருக்குமா, ஒரு டேமில் ஒரு குளிர் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். குளிக்கலாம். சாப்பாடு பேக்கு கவனம் வர கூப்பிட்றாரு. பேக்கு கவர்மெண்ட் குளிங்க, செல்லு பேக்கு கவர்மெண்ட் குளிங்க. போட்டோ எடுக்க சாப்பிட்றதுக்கு வந்துருக்கேன். பேசுங்க ஐயா பற்றி பேசுங்க. என்ன சொல்லுங்கள்? சொல்லுங்கள், இந்த ஏரியா பற்றி சொல்லுங்கள். தம்பி வா பேட்டி சென்னைக்கார். பரவாயில்ல கொடுங்க, கடை கஸ்டமர் சாப்பிட்றது. சென்னை மெட்ராஸ் பேசுங்க. அவர் தான் ஓனர், நிதிஷ் பேர். சொல்லுங்கள். இங்கே எத்தனை வருஷமான கடை வச்சுருக்கீங்க? இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமாக நான் இருக்கேன். 15 வருஷம். அப்பா அம்மா வந்து ஃபீல்டில் வந்து 40 வருஷமாக இருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு 90% உங்களுக்கு மீன் தான். எல்லா வெரைட்டியும் கிடக்கு. டேம் ஐட்டம் மட்டும் தான். டேம் மீன் மட்டும் தான். சீ ஃபுட்லாம் கிடையாது. அது ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. ரோகு, கட்லா, பாறை, ஜிலேபி. ஃப்ரை மீன், குழம்பு மீன், குழம்பு தலை, மீல்ஸ் இருக்கும். டிஃபன் வேணுன்னா தோசை, ரோஸ்ட்டு, பூரி அந்தமாரி வெரைட்டியாக போட்டுக்கலாம். இப்போ அரேஞ்சுங்க, இப்போ ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம். இந்தமாரி ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா ஆர்டர் கொடுத்தா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எப்படி பிரியாணினாலும் சரி, இப்போ மீன் குழம்பு, ஃபிஷ் பிரியாணி, இப்போ சிக்கன் மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா கிரேவி, செமி கிரேவி, ட்ரை எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா சீசன் டைம் தான் இங்கே வரும். இப்போ சம்மர் டைம் என்ன டைமில் வரும்? சீசன் ஏப்ரல், மே, ஸ்கூல் லீவு, அப்புறம் வீக்லி ஒன்ஸ் சண்டே, அப்புறம் இந்த கவர்மெண்ட் லீவ்லாம் வருது பார்த்தீங்கன்னா, தீபாவளி, பொங்கல் அந்தமாரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கூட்டம் சூப்பராக இருக்கும். மற்ற நாள் வீக் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும்.
மற்றபடி இங்கே எல்லாமே இங்கே இப்போ இங்கேருந்து 10 கிலோமீட்டரில் போயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பண்ணவாடின்னு ஒன்று இருக்குது. ஓகே. டேமுக்கு நடுவில் நந்தி சிலையும் சர்ச்சு இருக்குது. அங்கேருந்து தான் மீனே நம்மளுக்கு சப்ளை ஆகுது. அங்கேருந்து இங்கே வரும். ஆமாம், இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். ஓகே. அங்கேருந்து உயிரோட மீன் கவர்மெண்ட்டே அதை பிடிச்சி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து சப்ளை பண்ணுவாங்க. இங்கே லோக்கல் ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நேரடியாகவே ஐஸ் போடாத மீன் அது. இப்போ மற்ற மீன். ஆமாம், இப்போ பண்ணை மீன் நீங்கள் வளர்ப்பு மீன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அங்கே ஏரியில் பிடிச்சி உடனே ஐஸ் பேக்கிங்கோடு அங்கேருந்து வரும். இப்போ நம்ம மேட்டூர் டேம் மீனை பார்த்திங்கன்னா ஒரிஜினலாகவே ஐஸ் பிடிச்சதுமே கரைக்கு மேலே தண்ணிக்கு மேலே வந்ததுமே அங்கேருந்து உடனே வந்து ஒரு 1 or 2 ஹவர்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே டைம் ஆச்சுன்னா பேக்கிங், ஐஸ் பேக்கிங் இருந்தால் தான் வந்து அந்த குவாலிட்டி மீன் நல்லா இருக்கும், இல்லைன்னா தாங்காது, கெட்டு போயிடும். வேறு என்ன? எந்தெந்த ஊரில் இருந்தெல்லாம் இங்கே ஆள் வருவாங்க? எல்லாமே மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான் நமக்கு வந்து வியாபாரமே. ஓகே. நிறைய பேர் வராங்க இங்கே. இல்லைண்ணா, நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் வருவாங்களா இல்லை அதர் ஸ்டேட்லேருந்து வருவாங்களா? கர்நாடகாலேருந்து நிறைய பேர் வராங்க. கர்நாடகா தான் நமக்கு, ஏன்னா இப்போ பக்கம் நமக்கு கர்நாடகா. அங்கேருந்து நிறைய பேர். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் கர்நாடகாவுக்கு? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதேஸ்வரம் மலை 50 கிலோமீட்டரு, கொல்லேகோவில் ஒரு 80, டோட்டலாக ஒரு 180 கிலோமீட்டர் வரும் மைசூருக்கு. இங்கே போனால் ஒரு 3 hours இல்லை 3 ஹவர்ஸில் இங்கே வந்துடலாம். மேக்ஸிமம் நிறையா பேர் இங்கே தான் வராங்க. இந்த டேமில் என்னென்ன ஸ்பெஷல்? மீன் தான். மற்றபடி இப்போ டூரிஸ்ட் பிளேஸ் டூரிஸ்ட்லாம் வராங்க அப்படின்னா அவங்க வந்து குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி கம்ஃபர்டபுளான இருக்கும். இது நீட்டாக இருக்கும், ஆனால் வந்து இங்கே அழகாகவும் இருக்கும், ஆபத்தாகவும் இருக்கும். அப்போ சேஃப்டின்னு ஒன்று. சேஃப்டினா என்ன மாதிரியான சேஃப்டிலாம் நமக்கு? இப்போ நம்ம திடீர்னு ஒரு இடத்துல கல் இருக்கும், திடீர்னு நம்ம அந்தான போவோம், அந்த இடத்துல ஆழமாக இருக்கும், அது தெரியாமல் நீச்சல் தெரியாமல் போய் உள்ளே போய் சிக்கிக்குவாங்க. அதனால சேஃப்டி முக்கியம். அது இல்லாமல் போர்டு வச்சுருக்காங்க. ஸ்டேஷன் ஏரியான்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் ஏரியா, அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் குளிச்சிக்கணும். அண்ணன் ரொம்ப அழகாக பேசினார். அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. இங்கே இந்த டேமுக்கு எப்போ வந்தாலுமே அண்ணன் இங்கே தான் இருப்பாங்க. அண்ணன் நிதிஷ் அண்ணன் பேர் வந்து நிதிஷ். இங்கே தான் வந்து கடை வச்சுருக்காங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் அண்ணனை பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ். ஓ, இது வாத்தாது. இதான் கோழில தம்பி கருப்பு. ஷாவுடி இல்லாத வேலை. ஆனால் இந்த மாதிரி வெளியூருக்குலாம் வந்து இந்த இங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் பேசுறது ஒரு மனசுக்கே ஒரு சந்தோஷமா இருக்குடா. மற்ற பீப்புள்ஸை பேசி மற்ற பீப்புள்ஸை பார்த்து அவங்க கூட பேசி ஒரு மனசுக்கே ஒரு ஹாப்பினஸ்ஸாக அப்படியே ஒரு ஃபீல் ஆகுது. ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே ஒரு இது இருக்கும். இப்போ நாங்கள் அங்கே தான் போய் குளிக்க போகிறோம். அந்த இடத்துல தான் குளிக்க போகிறோம் நாங்கள். இப்படியா? இந்த பக்கம் எங்க? பாய் அங்கெல்லாம் பாய் அதுவும் அங்கே போட்டிங்லாம் விட்றாங்கடா பாய். உப்பு கருவாடு தானே இது? உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. எக்ஸ்ட்ரா உப்பு கண்டன் வாங்க. இது உப்பு கருவாடு. மட்டனில் போட்டால் உப்பு கண்டம், மீனில் போட்டால் உப்பு கருவாடு. மேட்டூர் டேம் பக்கம் வந்தீங்கன்னா இங்கே கோயில் வேறு இருக்குது. இது ஏதோ சொல்லுவாங்களே 9 நதீஸ்வரரா? ஐயோ மந்திச்ச சிவனுங்கிற அவ்வளோ லிங்கம். சிவாய நமக. சிட்டிங், சிங்கத்தின் மேலே சிட்டிங் அம்மன். புத்து மாதிரி செஞ்சு கட்டியிருக்காங்க, நல்லா இருக்கு. இந்த பக்கம் வரவங்க சாமி கும்பிட்டுக்கலாம். சாமி கும்பிட்டு ஜாலியாக போய் குளிக்கவும் செய்யலாம். அங்கே எப்படியா அங்கே போய் குளிக்கலாமா? அங்கேயும் குளிக்கலாம், இங்கேயும் குளிக்கலாம், இங்கேயும் குளிக்கலாம் போங்க.
இல்லை அங்கே கொஞ்சம் குளிக்கலாம் அந்த பக்கம் போகலாம்ல. அங்கே அந்த கல்லு அந்த படி இந்த படி வேற எங்கேயும் போகக்கூடாது. வேற எங்கேயும் போகக்கூடாது. சரி ஓகேயா. இந்த படி இல்லை அந்த படி வேற எங்கேயும் போகக்கூடாதான். ஆமாம். இந்த கூனக்கல் வார்த்தைக்கு தான் போ, மற்றதுக்கு போ. நம்ம முருகன் போ சொன்ன மாதிரி வந்து ஹெட்லைன் தான் வருவேன். சென்னையிலிருந்து மேட்டூர் டேமில் குளிக்க வந்த வாலிபர்கள் ஒருவர் மரணம், கூட வந்தவர் தப்பித்து ஓட்டம். இது கொலையா இல்லை தற்கொலையா என்று போலீசார் தீவிரம். வாபா அங்கே போய் பாலாம். ஃபிஷ்பா அதான் ஃபிஷ்பாவா அது பண்ணலாம். ஆமாம் ஃபிஷ் ஸ்பா அது பண்ணலாம் போயிட்டு ஜாலியா. பாய் போட்டிங் போலாமா? தலைகீழாகத்தான் குதிப்பேன். நல்லா இருக்குல்ல பிளேஸ் பார்க்கறதுக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ போயிட்டு அழகான ஒரு கொல்லியலை போட்டு விட்டு வர போயிடும். பயமா வலிக்குதுடா போய். நான் அந்த பக்கம் போயிடலாமா? நான் வலிக்குது பயமா, பார்த்தா போனேன். பா இந்த சைடில் வச்சுடா பாய் இந்த மாதிரி. வை இந்த கேப்பில் சைடில் வை. அந்த பக்கம் போயிடுவோமா? நாங்களாம் எவ்வளோ பெரிய தைரியசாலிங்க. இதெல்லாம் நான் ஜுஜுபி. பாய் ஓடுறா பாய். வா ரேஸ் வச்சுக்கலாமா? ரேஸ் வச்சுக்கலாம் ஒன்று எனக்கு. யார் ஃபஸ்ட்டு போகலாமா? ஸ்கேட்டிங் இங்கே இருக்குன்னா என்ன பண்ண போய் வாடா அங்கே போயிடலாம்டா. அங்கே போயிட்டு அந்த பாரு அங்கே போகலாம் பாய். என்ன போகிற? அந்த வெள்ளி மோதிரம் கீழே போகிறா மிச்சிக்கிறேன். கீழே போகிறேன் சரி பாய். அந்த இது வந்து இது பண்ணுது அது பண்ணுவாங்கள்ல. அது என்ன சொல்லுவாங்க? ஏதோ பண்ணுவாங்களே. எல்லாம் வெளியடா பாய். கன்ஃபார்மா? பார்த்து இன்னும் வேறு எதாவது இருக்கா? தங்கம் எதாவது இருக்கா? தங்கம் வயிறு எதாவது இருக்கா பாரு. எவ்வளோ இருக்குது ப்ரோ? இல்லை ப்ரோ, அது பித்தால ப்ரோ. இதெல்லாம் எப்படா இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அப்புறம் என்ன தொட விட்ட? நீ தொடலாம், நான் தொடக்கூடாது. ஆனால் உள்ளேருந்து பார்க்க வெள்ளி மாதிரி இருந்ததுல. இந்த மீன்லாம் இதெல்லாம் பாரு. மீன் பார்த்துட்டேன். கேப் இங்கெல்லாம் இதெல்லாம் போனால் அப்படியே போயிடும் தான். மீன் செம்மையாக இருக்காண்ணா. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் தான் வலிக்குது. டேய் வலிக்குதுடா, பார்த்தோடா பொறுமையாவோடா. இந்த பேக் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே நல்லாயிருக்கும். செம பல்ப் ஆயிடுச்சுல. நான் வெளியே இருந்தால் ஒரு 200-300 தேடி இருக்கும். அப்பா ஆமாம், வரப்போகிற செலவுக்காக யூஸ் ஆகிருந்துருக்கும். செம்மையாப்பா. இந்த இடத்துல நிற்கலாம் போடுதுடா. ஃபிஷ்பா பண்ணலாம் போடுதாங்க பாரா. காலை கொஞ்சம் வச்சுட்டு போகலாமா இந்த இடத்துல? ஆமாம்ல. வா நிற்கலாம் வா. எவ்வளோ மீன் இருக்கு பாரு. ஐயோ ப்ரோ, ஏடா கூடமா வலிக்குது ப்ரோ. ப்ரோ ஃபஸ்ட்டு நீங்கள் போங்கண்ணே. நீ உளுந்து என்னையே உளுப்பாட்டி விட்டேன்ச்சு. நல்லா இருக்கு. அடிப்படாது, தண்ணி தானே. அங்கே போயில்டா பாய். அந்த கல் அந்த தோப்பு என்ன பாரு அங்கே போயிடு. அந்த சின்ன சின்ன கல்லுகளாக இல்லை. ஆமா பேக் நெஞ்சிச்சு. கடிதா போ. அங்கே போகலாம். அங்கே தான் நல்லா தம்மு தம்மு தண்ணி அடிக்கும் போ. அந்த கீழே சர்வில் ஆகுது பார்த்தியா இதில். அதான் பேக் அங்கே வச்சுட்டு அடியாக போகலாம் வா. இந்த
விவேக் சார் ஒரு படத்தை சொல்கிறத பற்றி என்ன பண்ணாது ஜெயமே செல்லாத்தா செல்ல மாறியாத்தா அது மாதிரி தான் இருக்குது. செருப்பு போட்டால் பயங்கரமாக வழுக்கும்ப்பா, தயவுசெய்து செருப்புலாம் போட்டுறாதீங்க. என்னென்னலாம் பண்ண வேண்டியது பாருங்க. நான் மைக்கு தான்ப்பா செமையாக மாட்டி சேர்ந்துட்டு கீச்சைன் மாதிரி ஜாலியாக தொங்க விட்டு வரேன். அம்மா ரிஸ்க் எடுக்கிறதுலாம் இல்லை, ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நாங்கள் கிராஸ் பண்ணும்போது தான் தெரியும் ரிஸ்க்கு. ஃபஸ்ட்டு நீ போயிடுவியான், நீ போயிட்டு ஃபோன் வாங்கிப்பியான், அதுக்கப்புறம் நான் வருவேன். அப்போ கொஞ்ச நாளா தம்பி ஒரு 5 அடிடா, 5 அடி பொறுமையாக வாடா, வழுக்கிறானே. அப்போ வருவானுங்களா மாட்டானுங்களா, போனானுங்களே ஆளை காணாமே. நீங்கள் நான் அப்புறம் இன்னும் ஒரு 1 hour கழிச்சு நமக்கு ஃபோன் வரும் பாரு. பார்த்து பொறுமையா கத்தாதடா. ஒரு முதல்ல வளம் வருதான். சக்சஸ் போயிட்டான்டா. பாய் செருப்பு கட்டாக போய் பார்ப்போம். இவ்வளோ போயிட போகுது. ஃபோனை பிடிங்க. பாய் ஸ்பைடர் மேன் தெரியுங்களா, அப்படியே புஷ்னு அப்படியே போயிடுவேன். ஆனால் வேணாம், நமக்கு தேவையில்ல. யா இக்கரையிலேருந்து அக்கறை வந்து சேர்ந்துட்டேன்டா. வெற்றி மகத்தான வெற்றி. இதுக்கப்புறம் குளியல் தான். ஒரு வழி அந்த கரையிலேருந்து அப்படியே வந்து பொறுமையாக பேக் வச்சுட்டு இங்கே வந்துட்டோம் மெயின் பிளேஸ். ஆஹா பாய் ஆச்சுன்னு போயிடும் போல புஷ்னு. போடா பாய், ஒன்று தான் ஃபஸ்ட்டு டைம் நீச்சல் தெரியும் பக்காவா. நீ போயிட்டு டெஸ்ட்டு பாரு, டெஸ்ட்டை பார்த்துட்டு. நமக்கெல்லாம் இதெல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி. ஓ ஒன்றும் பிரச்சனை, அப்படியே போயிடலாமே. அப்படியே பூச்சி இது வேறு, அப்படியே பூச்சி அப்படியே போயிடலாம். ஃபுல்லாகவே இப்படி தான். அதுதான் இப்போ எனக்கு என்ன டவுட்னா, வலிக்குன்னு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் போகல, உள்ளே போயிடுச்சுன்னா இல்லை அங்கே போயிடலாமா? ஏய் ஜோதிடா வலி இது மேலே ஏறி அப்படி குளிக்க வேண்டியதான். போய் என்ன பண்ணுவேன்? அங்கே போய் குளிக்க வேண்டியதான். நீச்சல் தெரியாதா? அது ஏற்ற மாதிரி பார்த்துலாம் வா. என்னப்பா இப்போ தான் சொன்னோம்னா ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு. எங்கே போனாலும் பாறை வலிக்கு தானே செய்யும். ஓகே நாங்கள் குளிக்க போகிறோம், குளிச்சு முடிச்சுட்டு வந்து வீடியோ எடுக்கிறோம். பாய். மேட்டூர் டேம் இங்கே வந்தால் பரிசெல்லாம் வச்சுன்னு போட்டிங்லாம் கூட்டின்னு போகிறாங்க போல். நல்லா இருந்தது. நிறைய டூரிஸ்ட் அதெல்லாம் வந்திருக்காங்க, சுற்றி பார்க்குறாங்க, நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது நல்லா குளிக்கிறதுக்கு. மறக்காமல் வந்து மேட்டூர் வாங்க, விசிட் வாங்க, நல்லா குளிக்கலாம் ஜாலியாக. குளிச்சு முடிச்சிட்டோம். தௌஃபிக்காங்க அங்கே நிறைய வாடா. அங்கேருந்து நீச்சல் அடிச்சுன்னு இக்கரைக்கு வர போகிறோம். நான் முக்கியமான விஷயம், தயவுசெய்து பாறைலாம் பயங்கரமாக வலிக்குது. நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வந்து கவனமாக பார்த்து தான் வைக்கணும். இப்போ நானே 2 வாட்டி கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்ததில் லைட்டாக ஒரு சின்ன ஒரு காயம், ரத்த காவு வாங்கிச்சு. மைக்கு ஃபோனு எல்லாமே வந்து பேக்கில் வச்சுருந்தோமா ஃபுல்லாக நனைஞ்சிச்சா. பட் ஆனால் அந்தளவுக்கு பாதிப்பு எதுவும் ஆகலை. மைக்குக்கும் சரி ஃபோனுக்கும் சரி எந்த ஒரு பாதிப்பும் ஆகலை. அது வரைக்குமே சந்தோஷம். நெக்ஸ்ட் டைம் யாராவது இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா குளிக்கலாம். ஆனால் கீழே விழுந்தது பேக்லாம்
பாய் கீழே விழுந்துட்டா பாய், கீழே விழுந்துட்டா, கீழே விழுந்துட்டேன் 2 வாட்டி கீழே விழுந்துட்டா. சூத்துல நல்ல அடி. அங்கேருந்து வந்துருந்தேண்ணா கரெக்டாக எண்டு அந்த தாத்தா பண்ணுங்களால அங்கே கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாரு இதே நம்ம இங்கே கீழே விழுந்துட்டேன். சரியான அடி. லைட்டாக சின்ன ரத்தக்காய் வாங்க. ஆமா தலைவா, ரத்தக்காய் வாங்கிச்சுடா. நல்லா வந்துருந்தேன். அங்கெல்லாம் நல்லா வந்தேன். அந்த தாத்தா கிட்ட அந்த படிக்கிட்டு மேலே இருக்கு பார்த்தியா, அங்கே கால் வைக்கும் போது அங்கே பாசையில் தண்ணி இல்லை, அங்கே கீழே விழுந்துட்டேன். இடத்துல உட்காந்து சொன்னா கேட்கணும். அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன். எப்படி இருந்தது உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது? ஃபீல் குட்டு. மீன் ஸ்பா பண்ணிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம். நல்லா இருந்தது. மீன் ஸ்பா காலில் செம்மையாக இருந்தது. தலைகீழாகத்தான் குதித்தேன். இவ்வளோ போகிற 2 3 டடா மேட்டூர் டேம் ஃபைனலாக குளிச்சு முடிச்சிட்டோம். கிளம்ப போகிறோம். எங்கே போகிறோம்? நல்லா சாப்பிட போகிறோம். சாப்பிட்டதுக்கப்புறம் மேட்டூர் டேம் மேலே போயிட்டு பார்க்க போகிறோம்.